குட் மார்னிங் ரங்கநாதன் சார். குட் மார்னிங் சார். வாங்க வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். அம்மா சாரு. அப்பா. பக்கத்து வீட்டு மாமா வந்திருக்காரு, 2 காஃபி கொண்டு வரணும். சரிப்பா, கொண்டு வரேன். அப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்க. ஏன் சார் பேப்பரை நீங்க கையில வச்சுக்கிட்டு என்கிட்ட விஷயத்தை கேட்டா எப்படி சார்? ஷேர் கம்பெனிகள் பெரிய பிரச்சனையா இருக்கு. எதையும் நம்பி கொஞ்சம் கூட பணத்தை போட ஆமா முடியல. சார். வாமா, நீயே காஃபி கொண்டு வந்துட்டியா? ஆமா, சக்கரை தூக்கல போட்டுக்கல. நிறைய போட்டிருக்கேன். சந்தோஷமா. சந்தோஷமா குடிங்க. அப்பா பிரமாதமா இருக்குமா காஃபி? ஆமா, இன்னைக்கு தானே உனக்கு இன்டர்வியூ? ஆமா மாமா. எத்தனை மணிக்குமா? 11 மணிக்கு. அந்த கம்பெனி பேர் என்னம்மா சொன்ன? எந்த கம்பெனின்னு பேரு கேட்டு பிரயோஜனமே இல்ல. இது வரைக்கும் 34 இன்டர்வியூக்கள் அட்டெண்ட் பண்ணிருக்கா. எல்லாம் கரெக்டா இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணி குழந்தை இன்டர்வியூக்கு போகணும்னாலே விரக்தி ஆயிடுறா. ரங்கநாதன் சாரு சின்ன புள்ள, அவளுக்கு விவரம் பத்தாது. உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு உலகம் முழுக்க பயங்கரமான காம்படிஷன். 10 வேலைக்கு 10,000 பேர் அலமோதுறா. நாம தானே குழந்தைய மோட்டிவேட் பண்ணி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு தயார்படுத்தி வைக்கணும். ஆமா, சாருவோட ராசி என்னன்னு சொன்னீங்க? மகர ராசி. மகர ராசியா? அமோகமான திசை நடக்குது சார். ஆமா சாரு, நீ வேணா பாரு. நீ நேரா இன்டர்வியூக்கு போ. அங்க கேக்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணு. நீ பாஸ் ஆகல இல்லையான்னு பாரு. நீ சாயங்காலம் ஸ்வீட் பாக்ஸோட வந்து நின்னு மாமா எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்ல போறியா இல்லையான்னு பாரு. உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கிட்டோம். கண்டிப்பா பழிக்கும் சார். அம்புஜா, நான் எங்க இல்லடா, நம்ம பக்கத்துல புதுசா குடி வந்திருக்காங்களா ரங்கநாதன் சார், அவர் வீட்டில் தான் இருக்கேன். இதோ வந்துடுமா சார்? பொண்டாட்டி கூப்பிடுறா, இதோ வந்துடுறேன் சார். பொண்டாட்டிக்கு ரொம்ப தான் பயப்படுறாருமா. என்ன படிச்சிட்டல? நான் படிச்சிட்டேன். நீ ஏதோ படிச்சிருக்க. அந்த சாப்டர் என்ன தொட்டு கூட பார்க்கல. என்னம்மா, புறப்பட்டீங்களா காலேஜுக்கு? புறப்பட்டோம்ப்பா. அப்புறம் பஸ்ஸுக்கு காசெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துட்டோம்ப்பா. டிஃபன் பாக்ஸ் மறக்கல? இல்லக்கா. அம்மாடி, காலேஜுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். லேட் பண்ணக்கூடாது. அன்னைக்கு மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டுக்கு போனேன்னு சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? என்னப்பா, அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் லேட்டா வந்துட்டாங்க, அதுக்காக தினமும் அதை சொல்லி ஞாபகப்படுத்தணுமா? நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. சரிக்கா, பை. சரிம்மா, பாய். அப்பா,